பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கல்வியாளரும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளருமான திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்முடன் இணைகிறார். வணக்கம் தோழர். அகரம் ஃபவுண்டேஷன் அதோடைய 15வது ஆண்டு தொடக்க நாள் நிகழ்ச்சி, அதில் எதுவரை பயன்பெற்ற மாணக்கர்கள்லாம் அழைத்து வந்து பேச வைத்திருந்தாங்க. அதில் குறிப்பாக 2-3 பெண்கள் மாணவர்கள்லாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் அந்த அகரம் ஃபவுண்டேஷனால் தாங்கள் பெற்ற பயன்கள், தங்களுக்கு எப்படி ஆசிரியர்கள் வழிகாட்டினாங்க அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் இதையும் தாண்டி எல்லோரிடமும் இருந்து ஒரே ஒரு குரல், ஒரு கருத்து வந்தது அப்படின்னு சொன்னால், தமிழ் மீடியத்தில் நாங்கள் படித்தோம், எங்களுக்கு ஆங்கிலம் சரியாக இல்லை, எங்களுக்கு அகரம் எங்களுக்கு உதவி செய்தது அப்படின்றாங்க. அப்போ அரசு பள்ளிகளில் படிக்கிறதுனாலையோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுனாலையோ ஆங்கிலம் பெரிதாக வரல, இல்லை அந்த புரிதல் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது? இன்னமும் எத்தனை ஆண்டு காலம் இதை சரிப்படுத்தாமல் இருக்க முடியும்? இதற்கு தீர்வு என்ன இருக்கிறது? ஒரு தொண்டு நிறுவனம் மாணவரிடம் சென்று பணியாற்றி அந்த மாணவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அந்த மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வெளியே வந்திருக்கிறார்கள், வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது தான். அது யார் செய்தாலும் அதை பாராட்ட வேண்டிய ஒன்று. இந்த மொழி சிக்கல் என்பது பூதகரமாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான். பொதுவாக ஒரு 6 மாதம் ஒரு புதிய இடத்துல போய் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் 6 மாதத்திற்குள் அவர் அந்த மொழியை பேச தொடங்கி விடுகிறார். நம்ம சென்னைக்கோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்திற்கோ ஒருவர் ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்த வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவர், தமிழே முழுக்க தெரியாத ஒரு நபர் இங்கே வந்தாருன்னா ஒரு 3 மாதம் அந்த கிராமத்தில் அவர் தங்கி இருந்தாருன்னா ஓரளவுக்கு சரளமாக அவரால் தமிழை பேச முடிஞ்சிருது. ஆக ஒரு மொழியை 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் பேசக்கூடிய அளவு தெரிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் அவங்க முயற்சி செய்தார்களே ஆனால் எழுத படிக்க இன்னும் ஒரு 3-6 மாதத்தில் கற்றுக்கொள்ளலாம். ஆக ஒரு வருடத்திற்குள் ஒரு புதிய ஒரு மொழியையே கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தை ஒரு பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களால் ஏன் ஆங்கிலம் பேச முடியாது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி சில்வர் டங்கோட பிறந்தவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரியில் தொடங்கி நீங்கள் சர் சி.வி. ராமன்லேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரைக்கும் பலரை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்கள்னு நீங்கள் கல்வியாளர்களில் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக போற்றப்படுற பேராசிரியர் ஹரகோபால் ஆகட்டும், அவர் தெலுங்கு மீடியத்தில் படித்தவர். பேராசிரியர் அனில் சட்கோபால், அவர் ஆங்கில மீடியத்தில் பள்ளியை படித்தவர் கிடையாது. ஆனால் இவர்களெல்லாம் ஆங்கிலம் சிறப்பாக பேச முடிகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மொழியை மொழியாக கற்றுக் கொடுக்க தவறி இருக்கிறோம் என்பதை சுய விமர்சனமாக நாம் ஒப்புக்கொள்ளணும். அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த மொழியா ஒரு மொழி பாடத்திற்கு மொழி பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் அந்த மொழி பாட வேளையில் அந்த மொழியை முறையாக கற்றுத்தந்திருந்தால் இந்த சிக்கல் 3ஆம் கிளாஸ்லேயே முடிஞ்சு போயிட்டு இருக்கணும். 3ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுதே அந்த சிக்கல் 3ஆம் வகுப்பு வரை ஒருவர் ஆங்கிலமே படிக்கலைன்னா கூட 4ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலம் படிக்க தரங்கன்னா கூட போதுமானது. ஒரு அந்நிய தாய்மொழியை முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு அந்நிய மொழியை படிக்கிறாரு அப்படின்னா அந்த அந்நிய மொழியை 3ஆம் வகுப்பிலிருந்து கூட படிக்கலாம், 1ஆம் வகுப்பிலிருந்துலாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. 6ஆம் வகுப்பில் இருந்து அவர்கள் 6ஆவதுலேருந்து 8ஆவதற்குள்ள ஒரு மொழி ஆசிரியரால் ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம், உச்சரிப்பு, இந்த உச்சரிப்பை சரியாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்பிக்கை வரும். இலக்கணத்தையும் உச்சரிப்பையும் சரியாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பிறகு அவர்கள் வளர்ந்த பிறகு எந்த புத்தகத்தையும் அவங்களால சரளமாக வாசிக்க முடியும், எப்படிப்பட்ட உரையாடலையும் அவங்களால அந்த மொழியில் பங்கேற்க இயலும். இந்த நம்பிக்கையை நாம் பள்ளிகளில் வழங்க தவறு இருக்கிறோம். இது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு முழுமையான ஆங்கிலமும் பேச தெரியல, முழுமையாக தமிழும் பேச தெரியலன்றது தான் உண்மை. பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து ஒரு பக்கம் கட்டுரை எழுத சொல்லுங்க, இல்லை ஒரு கடிதம் எழுத சொல்லுங்க, ஒரு பிழை கூட இல்லாமல் எழுதி விடுகிறாளான்னு பாருங்க. ஆங்கில மீடியம் படிக்கிறவங்கள கேட்குறேன், அவங்களால கூட அது முடியலை. ஆக இங்கே என்ன சிக்கல்னா, மொழிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டோம். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு பள்ளிகளை முன்னுதாரணமான பள்ளிகளாக மாற்றக்கூடிய வகையில் அனைத்து தமிழ்நாடு அரசு பள்ளிகள்லையும் மொழி ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கி மொழி ஆசிரியரை நியமித்து
மக்களுக்கு அந்த மொழி மீது, அந்த குழந்தைகளுக்கு அந்த மொழி மீது நம்பிக்கையும் ஆர்வத்தையும் உண்டு பண்ணணும், முறையாக கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும். இது எத்தனாம் வகுப்பிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன்? தாய்மொழியில் 1ஆம் வகுப்பிலிருந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து தொடங்கினா கூட போதும். ஆனால் இப்போ அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் இல்லை. எல்கேஜிலிருந்தே எனக்கு வேண்டும்னு சொல்கிறாங்க. எனவே ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடம் என்று 1ஆம் வகுப்பிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில மொழி ஆசிரியர் பணியிடம், தமிழ் மொழி ஆசிரியர் பணியிடம் கண்டிப்பாக பள்ளிகளில் உருவாக்கப்படணும். ஆங்கில மொழிக்கூடம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெபார்டரி, அதே மாதிரி தமிழ் மொழிக்கூடம், தமிழ் லாங்குவேஜ் லெபார்டரின்னு உருவாக்கணும் ஒவ்வொரு பள்ளியிலும். அப்போ அந்த லாங்குவேஜ் லேபில் ஆய்வுக்கூடத்துக்குள்ளே போனாங்கன்னா அவங்க அந்த உச்சரிப்பை காதுகளில் கேட்கறது, அதுக்குண்டான இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதுனால அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க மொழி கற்றுக்கொள்வதற்குண்டான சூழலை உருவாக்கணும். ஆங்கிலம் தமிழ் 2 செய்தித்தாள்களை வாசிப்பது, செய்தி வாசிப்பவர்களை பார்ப்பது, காதால் கேட்பது. முந்தையெல்லாம் தூர்தர்ஷன் வாசிக்கிற ஆங்கிலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழும் ரொம்ப ஆல் இண்டியா ரேடியோ தமிழ் செய்தி ஆங்கில செய்தி என்பது ரொம்ப சிறப்பாக, அந்த உச்சரிப்பு ரொம்ப இந்திய உச்சரிப்பாக இருக்கும். சரியான உச்சரிப்பு எந்த மொழியாக இருந்தாலும் அந்த உச்சரிப்பு அப்படியாக உச்சரிப்பை செய்திகளை வாசிப்பது, நூல்களை வாசிப்பது, குழந்தை இலக்கியங்களை அந்தந்த மொழியில், இப்போ ஆங்கிலம்னா ஆங்கில குழந்தை இலக்கியங்கள், குழந்தைகளுக்கு உண்டான வயதிற்குண்டான அந்த இலக்கியத்தை கொடுத்து அவங்கள உச்சரித்து அவங்க சத்தம் போட்டு படிக்கணும். அப்படி உச்சரித்து படிக்க வைக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. இந்த பயிற்சிகளை தொடக்க பள்ளியிலிருந்து தொடங்குகின்ற போது இந்த அவநம்பிக்கை அவங்கள விட்டு போயிடும். வெளியாட்கள் ஒரு தொண்டு மூலமாக இதை செய்தால்தான் அப்படின்ற நிலைமையை மாறி அரசு தன் பாடத்திட்டத்தில் இருந்தே இதை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நன்றி தோழர்.